Hello viewers, welcome back. It's Career Guidance PG. நம்ம இந்த வீடியோவில் டிஎன்இஏ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில்லிங் இந்த ப்ராசஸ் பற்றி பார்த்துக்கோங்க. ஏற்கனவே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்து வைக்கணும், நீங்கள் என்ன தயார் நிலையில் இருக்கணும்னு போன வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ அதை தொடர்ந்து வீடியோ போடுறோம். நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து தயாராக வச்சுருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட வில் கோ ஃபார் திஸ் வீடியோக்குள்ளே போகலாங்களா? நம்ம ஒன்ஸ் அந்த டிஎன்இஏ வெப்சைட்குள்ள வந்தோம்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில்லிங் இது ரெண்டும் கண்டினியூஸாக நம்ம பண்ண போகிறோம். இது ரெண்டும் தொடர்ந்து பண்ண போகிறோம். இருந்தாலும் ரெண்டு வெவ்வேறு. நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஒன்று ஃபஸ்ட்டு முடிச்சிங்கன்னா அப்படித்தான் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லிங் ப்ராசஸ்க்குள்ளே போக முடியும். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்குள்ளே போகணும், ஃபில்லிங் பண்ணி ஆகணும்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ளீஸ் மேண்டேட்ரி. ரெஜிஸ்டர் பண்ணாமல் போக முடியாது. அதனால தான் இதை ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்க, அப்புறம் ஆன்லைனுக்குள்ளே போங்கன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு நியூ யூசர். நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய சிஸ்டமில் கம்ப்யூட்டர் லேப்டாப்போ இல்லை எதில் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறீங்களோ உங்கள் வெப் ப்ரௌசரில் போயிட்டு TNEAonline.org அப்படிங்கிற அந்த வெப்சைட் அட்ரஸை டைப் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன். இதுதான் அஃபிஷியல் பேஜ் ஆஃப் டிஎன்இஏ. ஓகேங்களா? தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2024 கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கொடுத்துருக்கிற அஃபிஷியல் ஆன் பேஜஸ். இந்த பேஜுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கீழே பாருங்க ப்ளூ கலர்ல கிளிக் ஹியர் ஃபார் விஇ பிடெக் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. நான் நேரம் போட்டுருக்கோம் இல்லையா, அந்த பட்டனை போய் கிளிக் பண்ணுங்க. நியூ யூசர் அப்படிங்கிறனால கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த பேஜுக்கு போகும். ஸோ இந்த பேஜில் நீங்கள் கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய நேம், கேண்டிடேட்டுடைய நேம், உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி. இது பிரிமினரியாக கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன். சரிங்களா? கவனிச்சிங்கன்னா நேம் எப்படி இருக்கணும்னா உங்களுடைய 10th அல்லது +2 மார்க் ஷீட்டில் எந்த மாதிரி ஸ்பெல்லிங்கில் இருக்கோ அதே ஸ்பெல்லிங் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பெயர்களுக்கு இடையில ஏதாவது கேப் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்பேஸ் ப்ராப்பராக கொடுக்கணும், இனிஷியல்ஸ் ப்ராப்பராக கொடுக்கணும். அதனால தான் நேற்று எல்லா டாக்குமெண்ட்டும் எடுத்து வைங்கன்னு சொல்லுங்கள். ஸோ அந்த டாக்குமெண்ட் படி உங்களுடைய பெயரை ப்ராப்பராக டைப் பண்ணுங்கள், கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்தது மொபைல் நம்பர். ஏற்கனவே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த மாதிரி எந்த மொபைல் நம்பர் நீங்கள் தொடர்ச்சியாக யூஸில் வச்சுருக்க போறீங்களோ அந்த மொபைல் நம்பர். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் நேமில் ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த இமெயில் ஐடியை 2 முறை கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு இமெயில் ஐடி என்டர் பண்ணணும், மறுபடியும் அதே இமெயில் ஐடியை கன்ஃபார்ம் பண்ணுறதாக கொடுக்கணும். அதுபடி அந்த பேஜை கீழே வந்தீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் என்டர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? என்ட்ரி பண்ணி முடிச்ச பிறகு அடுத்ததான் முக்கியம், வெதர் +1 பாஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் +1 பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் தொடர்ந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸை ரிஜிஸ்டர் பண்ண முடியும். சப்போஸ் +1 ஃபெயிலாக இருந்தால் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. அதனால் +1 பாஸ் ஆகிறது கன்ஃபார்ம் பண்ணி அதற்கு பிறகு என்ன குவாலிஃபிகேஷன் நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ தமிழ்நாடு HSC, TNHSCயா, சென்ட்ரல் போர்டா கேட்டுப்பாங்க. நீங்கள் அந்த பாப்பப் கிளிக் பண்ணீங்கன்னா ஆப்ஷன் வரும், அதில் எதுங்கிறது செலக்ட் பண்ணிடுங்க. அதற்கு பிறகு உங்களுடைய பாஸ்வேர்டு வரும். பாஸ்வேர்டுடைய நாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரூல்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும், நம்பர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும், ஏதோ ஸ்பெஷல் கேரக்டர் கண்டிப்பாக இருக்கும். ஸ்பெஷல் கேரக்டருங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஆச்சரியக்குறி, @ டாலர், பர்சன்டேஜ், இந்த மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாம். ஓகே. ஸோ இதோடைய மிக்சராக இருக்கும். மினிமம் 6 கேரக்டர் இருக்கும். மினிமம் 6 கேரக்டர்ஸாக இருக்கணும். அந்த 6 கேரக்டர்ஸ்குள்ளார எத்தனை ஆல்பபெட்ஸ் வேணா இருக்கலாம், எத்தனை நம்பர்ஸ் வேணா இருக்கலாம், எத்தனை ஸ்பெஷல் கேரக்டர் வேணா இருக்கும். ஆனால் மினிமம் 1ஆவது இருக்கும். ஓகேவா? ஸோ உங்கள் நேமு, உங்கள் டேட் ஆஃப் பர்த்துடைய இயரு அல்லது ஏதோ ஒன்று போட்டுட்டு நீங்கள் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் போட்டுக்கலாம். எப்படி வேணுமோ உங்களுடைய காம்பினேஷனில் போட்டுக்கலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள் நேமே வச்சுக்கிறோம், NAME@1234 இல்லை NAME*2576 ஏதோ ஒன்று உங்களுக்கு எப்படி பிடிச்சிக்கோ அப்படி போட்டுக்கோங்க. ஸோ எந்த பாஸ்வேர்டு கொடுக்குறீங்களோ அதே பாஸ்வேர்டை மறுபடியும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுங்கிற இடத்துல நீங்கள் என்ட்ரி பண்ணுங்க. முக்கியமாக கவனிங்க, நீங்கள் கொடுத்த மெயில் ஐடி, கொடுத்த மொபைல் நம்பர், இங்கே கொடுக்க போகிற பாஸ்வேர்டு எல்லாத்தையும் தயவு செஞ்சு ஒரு பேப்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துட்டீங்கன்னா ப்ராப்ளம் ஆகிடும். ஓகேங்களா? யூஸ் பண்ணுங்க. இதற்கு பிறகு கீழே சேவ்னு ஒரு பட்டன் இருக்கு. அந்த பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும். ஒரு பாப்அப் வரும். அந்த பாப்அப்ல பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பீங்க, கன்ஃபார்ம் பண்றீங்களான்னு கேட்கும். கண்டினியூ பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுமான்னு கேட்கும். எஸ், உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துட்டேன்னு நினைச்சா எஸ் கொடுங்க, இல்லை கேன்சல் பண்ணி என்ன சேஞ்ச் பண்ணுமோ சேஞ்ச் பண்ணிக்கும். நீங்கள் எஸ் கொடுத்த பிறகு உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும்.
அந்த ஓடிபியை இங்கே என்டர் பண்ணணும். 6 டிஜிட் ஓடிபி, அதான் உங்களுக்கு 6 டிஜிட் 6 இலக்கம் கொண்ட ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இங்கே என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடியும். இப்போ அடுத்தது ப்ராசஸ் நம்பர் 2 அப்ளிகேஷனுக்குள்ளார போயிடும். ஓகேங்களா? அப்ளிகேஷனுக்குள்ள போகிறதுக்கு நீங்கள் என்ன செஞ்சாலும் லாகின் பண்ணிடும். ஸோ இப்போ நம்ம ஓடிபி கொடுத்து என்டர் பண்ணோம்னா ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சது. இப்போ நம்ம லாகின் பேஜுக்கு வந்துட்டோம். இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு, அதாவது கொடுத்த இமெயில் தான் யூசர் ஐடி, பாஸ்வேர்டு ஏதோ ஒன்று கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உள்ளார போயிடும். இதுதான் அப்ளிகேஷன். உள்ள போன நல்லா கவனிங்க. இந்த உள்ள போனோடனே உங்களுக்கு பாருங்க அப்ளிகேஷன் நம்பர்னு ஒரு நம்பர் வரும். இதுதான் உங்களுக்குன்னு கிரியேட் பண்ணிருக்கிற அப்ளிகேஷன் நம்பர். உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் என்ன? ஒவ்வொரு அப்ளிகேஷனும் ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா? உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் என்னங்கிறது மேலே டிஸ்பிளே ஆகும். ஓகே. அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 பார்ட்டா கொடுத்துருக்காங்க. இதுல 1 2 3 4 5 5 பார்ட் மட்டும்தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற பார்ட். ஓகேங்களா? 6வது பார்ட்டுங்கிறது நீங்க ப்ரிவியூ பார்க்குற பார்ட். நீங்க ஃபர்ஸ்ட் 5 பார்ட்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்களோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க பார்க்கறது. அதுக்கப்புறம் பேமெண்ட்னு ஒன்று இருக்கு, ஜென்ரேட்டிவ் கோட். அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கொடுக்க போறீங்க, பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க போறீங்க. அப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருந்தால் அதோட இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறீங்க. ஸ்காலர்ஷிப் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறீங்க. நீங்க படிச்ச ஸ்கூல் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க போறீங்க. உங்களோட அகாடமிக் பாஸ் பண்ண மார்க் அதை பத்தி கொடுக்க போறீங்க. இந்த 5 தான் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க போறீங்க. கொடுத்த பிறகு நீங்க கொடுத்த டேட்டா பர்ஃபெக்டா இருக்கான்னு ப்ரிவியூ பேஜில் போய் பார்க்க போறீங்க. ரிவ்யூ பண்ணி பார்த்த பிறகு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு, எந்த எரரும் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா பேமெண்ட் பண்ண போறீங்க. பேமெண்ட் பேஜுக்கு போறீங்க. பேமெண்ட் பண்ண பிறகு ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணி பிரிண்ட் எடுக்க போறீங்க. இவ்வளவுதான். இதுதான் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பர்சனல் இன்ஃபர்மேஷன் பேஜ். பர்சனல் இன்ஃபர்மேஷன் பேர்ல நீங்க உங்க நேமும் டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்துருப்பீங்க. ஏற்கனவே எங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்க நேம் என்னன்னு கொடுத்துருப்பீங்க, டேட் ஆஃப் பர்த் என்னன்னு கொடுத்துருக்கீங்களோ அது பாருங்க இங்க டிஃபால்ட்டா உள்ள வந்துச்சு. அதை மாற்ற முடியாது. ஏன்னா எந்த பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களோ அதே பேர்ல தான் நீங்க அப்ளிகேஷன் போட முடியும். அப்ளிகேஷன் ஒரு பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு பேர்ல பண்ண முடியாது. அதனால அங்க பாருங்க இது வந்து நீங்க எடிட் பண்ண முடியாது. நேம் எடிட் பண்ண முடியாது, டேட் ஆஃப் பர்த் எடிட் பண்ண முடியாது. இதுக்கு பிறகு உங்க பேரண்ட்ஸ் நேம், உங்க கம்யூனிகேஷன் அட்ரஸ் கொடுத்துருங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸ் கொடுத்த பிறகு உங்க கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனன்ட் அட்ரஸும் சேமா இருந்தால் நீங்க சேம் எஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் அங்கே ஒரு பட்டன் இருக்கு, அந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படியே அங்கே காப்பி ஆயிடும். நீங்க திரும்ப டைப் பண்ண தேவை. அடுத்தது நீங்க வாழ்ற பகுதியிலே நேட்டிவ் பிளேஸோட சிவிக் ஸ்டேட்டஸ், அது என்ன கார்பரேஷன், முனிசிபாலிட்டியா, டவுன், எல்லாமே உங்களுக்கு புல் டவுன் தான். நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க வரிசை ஆப்ஷன் வரும். எந்த ஆப்ஷனோ அந்த ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களுடைய ஜெண்டர், பாலினம் என்ன, மேலா ஃபீமேலா என்னங்கிறது. அடுத்தது உங்களுடைய ரிலீஜன். நெக்ஸ்ட் கம்யூனிட்டி. ரிலீஜன் கூட பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணீங்கன்னா வரும். இதுல இல்லாதது அதர்ஸ் இருந்தால் கொடுங்க. அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் உங்களுடைய கேஸ்ட், இதெல்லாம் கொடுத்து முடிச்ச பிறகு ஏற்கனவே அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க. இப்போ உங்களுடைய ஸ்டேட்டை கொடுங்க. இப்போ மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாடு தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸ்டேட் கொடுத்துறீங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க எல்லாமே அதில் இருக்கும். நீங்கள் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா போதும். அடுத்தது உங்களுடைய தாலுகா, இதெல்லாம் கொடுத்த பிறகு கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனன்ட் அட்ரஸும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணி முடிச்ச பிறகு உங்களுடைய நேஷனாலிட்டி, இந்தியனா, நேட்டிவிட்டி, பிறப்பிடம் தமிழ்நாடோ இல்லை மற்ற ஸ்டேட்டா, இதெல்லாம் கொடுத்து முடித்த பிறகு இதை பாருங்க சேவ் அண்ட் கண்டினியூ பார்க்கணும். இது பேஜ் நம்பர் 1, உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன். இதில் ஆதார் நம்பர் கேட்டிருக்கோம். ஆதார் நம்பருங்கிறது ஆப்ஷனல் தான், பட் முடிஞ்ச வரைக்கும் ஆதார் நம்பர் இருந்தால் கொடுத்துருங்க. ஸோ சேவ் இன்னைக்கு ஏன்னா ஆதார் நம்பர் இல்லாமல் யாரும் இருக்கிறது இல்லை, அதனால ஆதார் நம்பர் இருந்தால் கொடுத்துருங்க, தப்பு இல்லை. இப்போ சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா செகண்ட் பேஜுக்கு போகும். செகண்ட் பேஜ்ல ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன், சிறப்பு ஒதுக்கீடு கேட்குறீங்கன்னா இது தேவை. இந்த சிறப்பு ஒதுக்கீடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரியா இருக்கு. ஒன்று ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கலாம், எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவாக இருக்கலாம், அல்லது டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருக்கலாம். இதில் எந்த கேட்டகரியோ அந்த கேட்டகரி கொடுங்க. எதுவுமே இல்லைன்னா 3மே நோ கொடுத்துரு. இதில் ஒருவேளை ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்து எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க மேலே ஒரு வார்னிங் மெசேஜ் வரும். நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சன் கொடுத்தீங்க, அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவலாக, டிவிஷன் லெவலாக ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன் கொடுத்தாலும் அதுக்கு உண்டான டாக்குமெண்ட் ரெடியாக இருக்காங்கிற மாதிரி ஒரு அட்டென்ஷன் மெசேஜ் வரும். அதோட சரி. ஆனால் நீங்கள் டிஃபரெண்ட் ஏபிள் பர்சனாக இருக்குன்னு எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா
என்ன டைப் ஆஃப் டிஃபரெண்ட் ஏபிள்ங்கிறத லிஸ்ட் வரும். அந்த லிஸ்ட்டை செலக்ட் பண்ணும். எதுவுமே நமக்கு இல்லை அப்படின்னா 3மே நோ கொடுத்துடலாம். கொடுத்துட்டு என்ன செய்யலாம், நேராக டிஎஃப்சி சென்டர் டீட்டெயில்ஸ் கொடுத்துடலாம். இப்போ டிஎஃப்சி சென்டருங்கிறது நேற்றே சொன்னால் 110 இடத்துல இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மினிமம் 2 அல்லது 3 இருக்கு. ஸோ உங்களுடைய மாவட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற டிஎஃப்சி சென்டர் எதுன்னு பார்த்து அதை செலக்ட் பண்ணி அடுத்தது சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு போயிடும். இப்போ பாருங்க, செகண்ட் பேஜ் ஸ்பெஷல் எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு, எல்லாமே இன்னும் டிஎஃப்சி சென்டர் செலக்ட் பண்ணியாச்சு, சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்த பிறகு அடுத்து தேர்ட் பேஜுக்கு போயிடும். தேர்ட் பேஜுங்கிறது ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன். இந்த ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன்ல நீங்கள் கம்யூனிட்டி எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கன்வெர்டட் கிறிஸ்டின் கொடுக்கலன்னா இந்த இடத்துல உங்களுக்கு நோ தான் வரும். அங்கே எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏன்னு கொடுத்தா மட்டும்தான் இங்கே எஸ் வரும். ஓகேங்களா? 4வது பாருங்க, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிஆர் தான். அங்கே நீங்கள் வேற கம்யூனிட்டி கொடுத்தா இங்கே நோ வந்து இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த ஆப்ஷனே கிடைக்காது. ஒருவேளை அங்கே எஸ்சி, எஸ்டி கொடுத்துருந்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ் அதை கொடுத்துருந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு அது ஃபில்அப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். சரிங்களா? இப்போ நீங்கள் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணாலும் சரி, அப்ளை பண்ணலாலும் பேரண்ட்டுடைய ஆக்குபேஷனும் ஆனுவல் இன்கம் நீங்கள் கொடுத்ததா ஆகும். சரிங்களா? நீங்கள் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணலன்னா ஆனுவல் இன்கம் கொடுத்தா அதுக்கு நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஸ்காலர்ஷிப் இருக்கிற கேண்டிடேட்ஸாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் மஸ்ட். நான் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறேன் சார், எனக்கு இது அவசியமே இல்லை, நான் இந்த கேட்டகரியில் வரலன்னா நீங்கள் இன்கம் கொடுங்க, ஆனால் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி எஜுகேஷன் ஒன்று வாங்குறீங்களா இல்லையா டிசைட் பண்ணி வேணும்னா எஸ் கொடுங்க, வேண்டாம்னா நோ. ஸோ உங்களுடைய பேரண்ட் ஆக்குபேஷன் என்ன டைப் ஆஃப் ஆக்குபேஷன் அதில் கொடுத்துருக்க பாரு, அக்ரிகல்ச்சரா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? எதுவுமே இல்லைன்னா அதர்ஸ்னு கொடுத்து அதே மாதிரி இன்கம் கொடுத்துட்டு கீழே இருக்கிற சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா தேர்ட் பேஜ் கம்ப்ளீட் ஆகி ஃபோர்த் பேஜுக்கு போயிடும். ஃபோர்த் பேஜுங்கிறது என்ன, நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சீங்க, ஸ்கூல் பற்றின இன்ஃபர்மேஷன். இதில் ஃபஸ்ட்டு ஸ்கூலுடைய கேட்டகரி, என்ன டைப் ஆஃப் ஸ்கூலு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூலா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலா, எய்டட் ஸ்கூலா, ப்ரைவேட் ஸ்கூலா, ஸோ எதுங்கிறது பார்த்து செலக்ட் பண்ணி கொடுங்க. அப்புறம் உங்கள் ஸ்கூல் இருக்கிற பகுதியுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அது வந்து கார்பரேஷன், முனிசிபாலிட்டி, அதை பார்த்து கொடுங்க. அடுத்தது நீங்கள் 8th-லேருந்து 12th வரைக்கும் தமிழ்நாட்டில் படிச்சீங்களா இல்லையா? நீங்கள் நோ கொடுத்தீங்கன்னா மேலே பாருங்கள், அட்டென்ஷன் செக் த எலிஜிபிலிட்டி அண்ட் ரிக்வயர்ட் டாக்குமெண்ட். அது நீங்கள் முதல்ல தமிழ்நாட்டில் அப்ளை பண்ண எலிஜிபிலிட்டியா, அதுக்கு என்ன டாக்குமெண்ட் தேவைன்னு கேட்கும். நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா தொந்தரவே கிடையாது. அதே மாதிரி ஆர்டி இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு 6th-லேருந்து 12th வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சீங்களான்னு கேட்போம். எஸ் ஆர் நோவாங்கிறது நீங்கள் என்ன ஆப்ஷன் அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கும். கொடுத்த பிறகு இப்போ ஸ்கூல் இன்ஃபர்மேஷன், நீங்கள் இந்த வருஷம் +2 பாஸ் பண்ணுறதா ஏற்கனவே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க, குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் டிஎன் பிட்டிஷன் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ தமிழ்நாட்டில் நான் +2 படிச்சிருக்கேன்னு கொடுத்தீங்கன்னா இந்த வருஷம் 2024 நீங்கள் 12th பாஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் போன வருஷம் +1 படிச்சிருப்பீங்க, அதுக்கு முன்னாடி வருஷம் +10th படிச்சிருப்பீங்க, அதுக்கு முன்னாடி 9th படிச்சிருப்பீங்க. அந்த எண்ணத்தில் பாருங்கள், உங்களுக்கு 6th-லேருந்து 12th வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக அந்த இயர் ஃபில்லப் ஆகி, அதே மாதிரி ஸ்டேட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாடுன்னு வந்துடும். இது நீங்கள் என்டர் பண்ண தேவையே இல்லை. யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் ஒருவேளை இடையில எங்கேயாவது கேப் பிரேக் இருக்குது, ஏதோ தவிர்க்க முடியாத காரணத்தினால பிரேக் இருக்குது, நான் 6th-க்கு அப்புறம் 1 இயர் பிரேக் தான் 7th படிச்சேன், இல்லை 8th-க்கு அப்புறம் 1 இயர் பிரேக் இருக்கு 9th படிச்சேன், இப்படி ஏதோ ஒரு பிரேக் இருந்ததுன்னா அதை நீங்கள் போய் சேஞ்ச் பண்ணணும். இல்லைன்னா சேஞ்ச் பண்ணாதீங்க. யாருக்கு தொந்தரவு இருக்கோ அவங்க தான் சேஞ்ச் பண்ணணும். மாற்றம் இருந்தால் இல்லைன்னா அவசியமே இல்லை. ஸோ ஆல்ரெடி நீங்கள் இயர் ஆஃப் பாசிங் கொடுத்துட்டீங்க, ஸ்டேட் கொடுத்துட்டீங்க. டிஸ்ட்ரிக்ட் ஒரே டிஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அவசியம் கிடையாது, வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ஸ் கூட நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொருத்துக்கும் முதல்ல 6th ஸ்டாண்டர்ட் தான் நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோ 6th ஸ்டாண்டர்ட் ரோ தான் ஃபில்அப் பண்ணணும். ஸோ இயர் ஆல்ரெடி இருக்குது, ஸ்டேட் இருக்குது. இப்போ நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கொடுக்க போகிறீங்க, உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எதுன்னு செலக்ட் பண்ணி கொடுங்க. கொடுத்த பிறகு உங்கள் பிளாக் எதுன்னு செலக்ட் பண்ணி கொடுங்க. கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் நேம் ஆஃப் ஸ்கூல் போய் செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் கொடுத்த டிஸ்ட்ரிக்ட், நீங்கள் கொடுத்த பிளாக்ல என்னென்ன ஸ்கூல் இருக்கோ அந்த லிஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்துடும். அதில் ஸ்கூல் நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்கள் ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆன பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆன பிறகு நீங்கள் மேலே ஒரு பட்டன் இருக்கும், அப்ளை 6th ஸ்கூல் நேம் டு ஆல் இருக்குல்ல. ஒருவேளை நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா அந்த பட்டனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் 6th-லேருந்து 12th வரைக்கும் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃபில்அப் பண்ணிக்கும். நம்ம எதுவும் பண்ண தேவை. இதை முடிச்ச பிறகு எப்பயும் பண்ணுற மாதிரி சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு அகாடமிக் இன்ஃபர்மேஷன். இதுதான் முக்கியம் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எக்ஸாம். ஸோ நீங்கள் என்ன எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கீங்க? தமிழ்நாட்டில் HSC பாஸ் பண்ணியிருக்கோம்.
இப்போ டிஎன்ஹெச்எஸ்சி கொடுத்தோன்னே தமிழ்நாடு ஹையர் செகண்டரி போர்டு வந்துச்சு பாருங்க காணும். அதுக்கப்புறம் உங்களுடைய பர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பர் என்ன, உங்களுக்கு ஹெச்எஸ்சியில் ஒரு ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த ரோல் நம்பர் என்ன, மார்க் ஷீட்டில் இருக்குங்க அந்த நம்பர், அப்புறம் எந்த வருஷம் பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஹெச்எஸ்சி அகாடமிக் ஸ்ட்ரீமா ஒகேஷனல் ஸ்ட்ரீமா, அப்புறம் உங்களுடைய குரூப் கோடு. அகாடமிக்காக இருந்தால் என்னென்ன குரூப் இருக்குன்னு வரும், அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒகேஷனல் ஸ்ட்ரீமாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி குரூப் போடுவோம், அந்த குரூப் கூட செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழா இங்கிலீஷா செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு 10th நீங்கள் வாங்கின மார்க் என்னன்னு கேட்குறீங்க, அந்த மார்க்கை கொடுத்துருங்க. அப்புறம் நீங்கள் நீட்டு, ஜேஇ, இன்னொன்று ஐஎம்யூ, இசிஇடி இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறீங்க. இதில் நீங்கள் நீட் அப்ளை பண்ணால் எஸ் கொடுத்தா போதும், ஜேஇ அப்ளை பண்ணியிருந்தா எஸ் கொடுத்தா போதும், பண்ணலாம் நோ கொடுத்துருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி நீங்கள் நீட்டுக்கோ ஜேஇக்கோ எஸ் கொடுத்தாலும் நோ கொடுத்தாலும் ஒன்றும் தொந்தரவு. அந்த பட்டன் ப்ளூ கலரில் எஸ்ஸாக இருக்கும், அல்லது நோவாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் மூணாவது இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி மட்டும் நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா அதோடைய ரிஜிஸ்டர் நம்பர் கேட்கும், அதுக்கு மட்டும்தான் ரிஜிஸ்டர் நம்பர் கேட்கும். நோ கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பர் கேட்காது. நீங்கள் நேராக எம்இஎஸ் நம்பர் ஒரு நம்பர் இருக்கும், நீங்கள் டிசி வாங்கினீங்கன்னா மேலே எம்இஎஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த எம்இஎஸ் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்கன்னா அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் கொடுங்க. அடுத்ததாக நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அதாவது பூர்வீக சான்றுங்கிறது என்னன்னா இருப்பிட சான்றுன்னு சொல்லுவோம். இது எதுக்காகனா நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ்நாட்டில் படிக்கல, ஏதாவது ஒரு வருஷம் படிக்கல, இல்லை 2-3 வருஷம் படிக்கல, இந்த தொடர்ச்சியா 8th and 12th நான் தமிழ்நாட்டில் படிக்கலைன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கி ஆகும். ஸோ அடுத்தது சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு போனீங்கன்னா அடுத்த பேஜ் போயிடும். இப்போ என்னாச்சுன்னா மொத்தம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 5 பேஜஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஸ்பெஷல் ரிசர்வேஷன், ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன், ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி, அகாடமிக் இன்ஃபர்மேஷன். இது நம்ம என்ட்ரி பண்ணது ப்ராப்பராக இருக்கான்னு பார்க்க தான் 6வது பேஜ், அதுதான் ப்ரிவியூ பேஜுங்கிறது. இந்த ப்ரிவியூ பேஜில் நீங்கள் இதெல்லாம் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது. சார் பர்சனல் இன்ஃபோ ஓகே பார்த்துட்டேன், எனக்கு ஸ்பெஷலைசேஷன் கேட்டகரி பார்த்துட்டேன், ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் ப்ராப்பராக கொடுத்துட்டேன், ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷனும் ப்ராப்பராக கொடுத்துட்டேன், அகாடமிக் இன்ஃபர்மேஷன் ப்ராப்பராக கொடுத்துட்டேன் அப்படின்னா கண்டினியூ அண்ட் பேஜ் அடுத்தது இருப்பாரு கீழே. இங்கே சேவ் அண்ட் கண்டினியூ வரலாம், என்ன வருது கண்டினியூ அண்ட் பேஜ். இப்போ நீங்கள் எல்லாமே இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்க, இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்ட போறீங்க. ஸோ கண்டினியூ பே கொடுத்தீங்கன்னா அது ஒரு பாப்பப் போகும், பேமெண்ட்டுக்கு போவீங்க. ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டால் கரெக்ஷன் பண்ண முடியாதுன்னு வார்னிங் கொடுக்குது. அது என்ன அர்த்தம்னா பணத்தை ஒரு முறை கட்டிட்டீங்கன்னா பணத்தை ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அதே நேரத்தில் நீங்கள் பணத்தை கட்டியாச்சுன்னா எந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் இதுக்கு முன்னாடி கொடுக்குறது சேஞ்ச் பண்ண முடியாது. எந்த ஏதாவது தவறுதெல்லாம் நான் மார்க்கு 10th மார்க்கை தப்பாக என்ட்ரி பண்ணிட்டேன், ஏதோ ஒரு விஷயத்த தப்பாக என்ட்ரி பண்ணிட்டேன் நீங்கள் நினைச்சீங்கன்னா சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஸோ பண்ணவே முடியாதுங்கிறதுல நீங்கள் ஆன்லைனில் உட்காந்து பண்ண முடியாது. டிஎஃப்சி சென்டர் போய் அதுக்கு உண்டான ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸை கொடுத்து ரெக்வஸ்ட் கொடுத்து சேஞ்ச் பண்ணலாம், பண்ணிக்கலாம். முடியாதது ஒன்றும் முடியாது, முடிஞ்ச வரைக்கும் அந்த பிரச்சனை வராமல் முடியும். ஸோ கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 7th பேஜ் பேமெண்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ பேமெண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா கீழே 4 பேமெண்ட் போர்ட்டல் இருக்குது, 4 கேட்வே இருக்குது. எந்த கேட்வே மூலமாக நீங்கள் போகணுமோ நீங்கள் பண்ணலாம். நீங்கள் எந்த கேட்டகரி நீங்கள் கொடுத்தீங்களோ உங்களுடைய கம்யூனிட்டி கேட்டகரி கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இங்கே வந்துடும், சரிங்களா. எஸ்சி, எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி கேட்டகரி 250 வரும், மற்ற கேட்டகரிகளுக்கு 500 வரும். நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இங்கே ஆட்டோமேட்டிக்காக வாங்க, இது நீங்கள் ஃபில்அப் பண்ண தேவையில்லை. இந்த பேஜில் போய் நீங்கள் எந்த பேமெண்ட் போர்ட்டலில் போகணும்னு நினைக்கிறீங்க, எந்த கேட்வேல போகணும்னு நினைக்கிறீங்களோ அதை போய் செலக்ட் பண்ணி பே கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த பேஜஸ் இந்த மாதிரி வரும். நீங்கள் எப்படி போகணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் யூபிஐ மூலமாக கூட பண்ணலாம், கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். ஒருவேளை பேமெண்ட் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சு, எரர் ஆகிடுச்சு, பேங்க் சர்வரில் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, இல்லை நான் தெரியாமல் பேக் பட்டன் அனுப்பிட்டேன் அப்படிங்கிற ப்ராப்ளம் வந்துன்னா 20 மினிட்ஸ் கழிச்சு தான் நீங்கள் மறுபடியும் பேமெண்ட் பண்ண முடியும், மறந்துடாது. ஒரு ஏதாவது எரர் ஆயிடுச்சுன்னா பேமெண்ட் 20 நிமிஷம் கழிச்சு தான் பண்ணணும். ஸோ 20 மினிட்ஸ்க்கு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, லாக் அவுட் பண்ணி வெளியே வந்துடுங்க. மறுபடியும் நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா நேராக இந்த பேஜுக்கு வந்துடும். நல்லா பயப்பட தேவையில்லை, எந்த பேனிக் ஆகாதீங்க, ரிலாக்ஸாக பண்ணுங்க, ஓகேங்களா. ஸோ பேமெண்ட் பண்ணி முடிச்ச பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி பேமெண்ட் கேட்வேல போறீங்க, ஒவ்வொரு ஸ்டெப் அது எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணீங்க அந்த மெத்தடை கொடுத்து பேமெண்ட் பண்ணி முடிச்ச பிறகு இப்போ 8th பேஜ் வரும், அதாவது ஜென்ரேட் ரிப்போர்ட்னு ஒரு பேஜ் வரும். இந்த ஜென்ரேட் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் நவுன் இருக்கு இல்லையா, அதை போய் கிளிக் பண்ணீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் கீழே டவுன்லோட் ஆகி கீழே பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக டவுன்லோட் ஆச்சு பார்த்தீங்களா, உங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகி அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம்.
டவுன்லோட் ஆன பிறகு நீங்கள் லாக் அவுட் பண்ணி வெளியே வந்துடலாம். மறுபடியும் அப்புறமா லாகின் பண்ணலாம். சரிங்களா? இதான் நீங்கள் டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷன். ஸோ இப்போ உங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி உங்கள் அப்ளிகேஷன் இருக்கு. அப்ளிகேஷன் நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷன் பாருங்க இருக்கும். பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஆரம்பித்து வரிசையாக இருக்கும். கடைசியாக டிக்ளரேஷன் பேஜ்னு ஒரு பேஜ் இருக்கும். இந்த பேஜில் உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டுறீங்க. ஒட்டின பிறகு இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்களும் இந்த சிக்னேச்சர் பண்ணுறீங்க. கீழே பேரண்ட் டிக்ளரேஷனில் சிக்னேச்சர் பண்ணுங்க. பேரண்ட்டும் சைன் பண்ணணும், ஸ்டூடெண்ட்டும் சைன் பண்ணணும். உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வரும். இதை ஒட்டி முடிச்ச பிறகு இந்த அப்ளிகேஷன் ரெடி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோடு பண்ணுங்கிறது ரெடியாக இந்த மாதிரி கேட்கும். லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோடு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ பேமெண்ட் பண்ணியாச்சு, பிரிண்ட் அவுட் எடுத்தாச்சுன்னா அடுத்தது என்ன? அப்லோடிங் டாக். எப்படி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்க? சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணுமா நீங்கள் மறுபடியும் என்ன செய்யணும்? tneonline.org அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்லுவோம், புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தால் ரெஜிஸ்டர்னு கீழே வரும். இல்லைனா மேலே லாகின் சொல்லிட்டு அது டாப் ரைட் கார்னரில் லாகின் இருக்கும். அந்த லாகின் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் யூசர் ஐடி கொடுக்குற மாதிரி வரும். யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு இங்கே பாருங்கள், இது வரைக்கும் இல்லை, இப்போ இந்த இடத்துல மேலே பாருங்கள் அப்லோட் சர்டிஃபிகேட்னு ஒரு ப்ளூ கலரில் ஐக்கான் இருக்கா? ஸோ இது வந்து மேலேயும் இருக்கும், இல்லைனா பாட்டம் ஆஃப் த பேஜ்லையுமே இருக்கும். கிளிக் ஹியர் டு அப்லோட் சர்டிஃபிகேட்ஸ். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்கன்னா அப்லோட் சர்டிஃபிகேட்ஸ் போயிடும். அப்லோட் சர்டிஃபிகேட் இங்கே மேலே டாப் ரைட்டில் பாருங்கள் ஃப்ரீஸ் அப்லோட்னு ஒன்று இருக்குது. அதை அவசரப்பட்டு கிளிக் பண்ணி அது எப்படின்னா நீங்கள் எல்லாம் அப்லோடு பண்ணி முடிச்ச பிறகு தான் நீங்கள் வந்து ஃப்ரீஸ் அப்லோடு கொடுக்கணும். அப்லோட் பண்ணும்போது கவனிக்க வேண்டியது ஏற்கனவே நம்ம சொன்னோம், பிடிஎஃப் ஃபார்மேட்டோ அல்லது ஜேபிஜி ஃபார்மேட்டாக இருக்கணும். ஃபைல் சைஸ் 150 இருந்து 150 கேபிலிருந்து 1 MB கூட தான் இருக்கணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் 20 கேபிலிருந்து 50 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய அப்ளிகேஷனில் ஆஸ்டிச் ஃபோட்டோ மார்க் எல்லாமே மேண்டேட்ரி. அந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக நீங்கள் அப்லோடு பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் மறந்துடக்கூடாது. நீங்கள் ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரியில் போகணும்னா அதுக்கு உண்டான நீங்கள் ஃபார்ம்ஸ் எல்லாமே, அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணி ஆகணும், அப்லோடு பண்ணி ஆகணும். அப்லோடு பண்ணும்போது நீங்கள் எல்லாமே கொடுத்துட்டு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு 10th மார்க் ஷீட் இருக்கும். ஸோ அதை கீழே பார்த்தீங்கன்னா அப்லோடுன்னு சொல்லிட்டு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணியிருக்க இடத்துல உங்கள் 10th மார்க் ஷீட் எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ண பிறகு ரிவ்யூ பார்த்துக்கோங்க. சப்போஸ் ஏதாவது நான் வந்து தப்பாக கொடுத்துட்டேன்னா நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் அப்லோட் பண்ண பிறகு மேலே பாருங்கள் சக்ஸஸ், ஃபைல் சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடுன்னு வரும். ஐயோ நான் தெரியாமல் பண்ணேன் சார், நான் வேறு ஏதாவது பண்ணுறேன், அந்த ரைட் சைடில் பாருங்கள் டெலீட் ஆப்ஷன் இருக்கும். டெலீட் ஆப்ஷன் கொடுத்துட்டு டெலீட் பண்ணிவிட்டு திரும்ப அப்லோட் ஆப்ஷனில் போய் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிக்கலாம், மாற்றி பண்ணியிருந்தார். அடுத்து 12th மார்க் ஷீட்டு, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இதெல்லாம் சர்டிஃபிகேட்ஸு. இதுக்கு சைஸ் வந்து 150 கேபிலேருந்து 1 MB. அடுத்து வரக்கூடியது உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர். இது ரெண்டும் 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே தான் இருக்கும். இது எல்லாமே நீங்கள் ஏற்கனவே ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். ஸோ அப்லோட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு அடிஷனல் சர்டிஃபிகேட் தேவைப்படும். இருந்தால் அந்த அப்ளிகேஷனை அப்லோட் பண்ணுங்க. எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு ரிவ்யூ பார்த்துக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா ஃப்ரீஸ் அப்லோடுங்க பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் கேட்டு இந்த நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறீங்களா? ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னா பாருங்கள் மேலே இருந்த ஃப்ரீஸ் அப்லோடு பட்டன் டிசேபிள் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதோட உங்களுடைய டோட்டல் ப்ராசஸ் முடிஞ்சுது. எல்லாமே ஓகே சார். நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறோம். பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவசரப்படாதீங்க. ஏன்னா இன்னும் உங்களுக்கு 12th மார்க் ஷீட் இஷ்யூ பண்ணல. இன்னும் சில ஸ்கூலில் டிசி வாங்கியிருக்க மாட்டீங்க. சில இன்னும் 10th மார்க் ஷீட்டை கூட வாங்காமல் இருந்திருக்கீங்க. சில ஸ்கூல்ஸில் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதனால் அவசரப்பட வேண்டாம். எல்லா மார்க் ஷீட்ஸும் ஒரிஜினல் ஸ்டைலில் வாங்கின பிறகு நீங்கள் அப்லோடு பண்ணால் போதும். ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு லாஸ்ட் டேட் பாருங்கள் ஜூன் மாதம் 6ஆம் தேதி தான். அதே மாதிரி அப்லோடு பண்ண லாஸ்ட் டேட் என்ன? ஜூன் மாதம் 12ஆம் தேதி. இன்னைக்கு தேதி என்ன? இன்னும் நமக்கு நிறைய டைம் இருக்கு. அதனால் நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க? கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கலையா? அப்ளை பண்ணி உடனே வாங்க. நீங்கள் ஒருவேளை ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்ளை பண்ணுறீங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் உண்டான சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்க. நேட்டிவிட்டி இல்லையா? நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்குங்க. ஓகேவா? நீங்கள் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணீங்களா? அப்போ அப்பாவுடைய இன்கம், ஃபேமிலி இன்கம் சர்டிஃபிகேட் வாங்க. இதெல்லாமே நீங்கள் வாங்கி ஆகும். இதெல்லாமே அப்லோட் பண்ணி ஆகணும் இல்லைங்களா? அதனால் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு
ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி முடிச்சுட்டு பேமெண்ட் முடிச்சுட்டு வெயிட் பண்ணுங்க. அப்லோட் பண்ண வேண்டாம். சர்டிஃபிகேட் அப்லோட் வந்து நீங்க லாகின் பண்ணி மறுபடியும் தான் பண்ண போறீங்க. அப்படியே கண்டினியூஸா பண்ற ப்ராசஸ் கிடையாது. அதனால எல்லாம் ஒரிஜினல் வந்த பிறகு நிதானமா அதை ஸ்கேன் பண்ணி தேவையான அளவுக்கு காப்பீஸ் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க அந்த ஸ்கேன் பண்ண காப்பியை நீங்க அப்லோட் பண்ணுங்க. ஏன்னா டைம் நிறைய இருக்கு. 1 மாசத்துக்கு மேல டைம் இருக்கு. அவசரப்பட வேண்டாம். பயப்படாதீங்க. இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ் கிடையாது. இங்க உங்க மார்க்கு தான் பேச போகுது. சார் டேட் ஆயிரும். நான் லாஸ்டா ரிஜிஸ்டர் பண்ண எனக்கு சீட்டு கிடைக்காதோ, நல்ல காலேஜ் சீட்டு கிடைக்காதோ அப்படிலாம் பயப்படாதீங்க. இதுல வந்து முதல்ல பதிவு செய்யறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் காலேஜ், 2வது பதிவு பண்ண 2வது காலேஜ் அப்படி கிடையாது. ரெஜிஸ்ட்ரேஷனும் அப்ளிகேஷனும் நீங்க ஃபில்அப் பண்ணி முடிச்ச பிறகு உங்க அப்ளிகேஷன் நாங்கள் ஸ்க்ரூட்னி பண்ணி அவங்க ரேண்டம் நம்பர் அலோகேட் பண்ணி ரேங்க் அலோகேட் பண்ண பிறகு தான் கவுன்சிலிங் நடக்கும். அதனால டைம் நிறைய இருக்கு. இதுல முதல்ல பண்ணா முதல்ல சீட் கிடைக்கும் அப்படின்னலாம் கிடையாது. அந்த தேதிக்குள்ள பண்ண அவ்வளவுதான். இங்க பேச போறது என்ன உங்களுடைய மார்க் தான். இப்போ கட் ஆஃப் மார்க் தான் பேச போகுது. அதனால பேனிக் ஆகாதீங்க, அவசரப்படாதீங்க. சிலர் டென்ஷன் பண்ணி விட்டுருவாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கும், ஐயோ இன்னும் அப்லோட் பண்ணலையா அப்படின்னு. எதுவுமே ரிலாக்ஸா பண்ணுங்க. டைம் நிறைய இருக்கு. சார் 45,000 பேர் பண்ணிட்டாங்க, 50,000 பேர் பண்ணிட்டாங்க, எனக்கு பயமா இருக்கு. எதுவும் பயப்படாது. ஒருவேளை கடைசி நேரத்தில் சர்வர் ஒர்க் பண்ணாம போகுமா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படி சர்வர் இல்லாத ப்ராப்ளம் தான் டெஃபினட்டா அண்ணா யூனிவர்சிட்டியோ இல்லை டிஎன்இயோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்க. இதெல்லாம் நீங்க எதுக்குமே பேனிக் ஆக வேண்டாம். ரிலாக்ஸா சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கின பிறகு அதுக்காக 12ஆம் தேதி போய் பண்ணுங்கன்னு சொல்லுறேன். டைம் நிறைய இருக்கு. எல்லா சர்டிஃபிகேட்டும் பர்ஃபெக்டா வாங்கிக்கோங்க, ஸ்கேன் பண்ணிக்கோங்க, அப்புறம் அப்லோட். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். இஸ் கரியர் கைடன்ஸ் பை ஜிகே. இந்த சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கெல்லாம் தேவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பயனுள்ள தகவல்களோடு உங்களை சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது ஜிகே. நன்றி.